அறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சுலகத்தில் புதிய மடைமாற்றம் கொண்டு வந்தார். அந்த காலத்தில் அவர் பேச்சை கேட்பதற்கு டிக்கெட் வசூல் பண்ணுவாங்க. இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஹால், ஏசி ஹாலில் நாங்களாம் உட்காந்து பேசுகிறோமே, இது எதுவும் அன்னைக்கு கிடையாது. ஒன்று ஓப்பன் ஏர் அல்லது சினிமா கொட்டகை. சினிமா கொட்டகையில் 2 காட்சிகளை நிறுத்திட்டு கட்சி கூட்டம் போடுவாங்க. இப்போ இந்த காட்சிகள் நிறுத்தினதுக்கு காசு கொடுக்கணும்ல, அதுக்காக வர்றவங்களுக்கெல்லாம் 1 ரூபா 2 ரூபா வசூல் பண்ணுவாங்களாம். காசு கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கி தமிழ் மக்கள் தமிழை கேட்டிருக்கிறார்கள் என்பதுதான் பேச்சின் அன்றைய சரித்திரம். அவர் பேசும்போது வழக்கமாக சொல்வாராம், எல்லாரையும் பெரியோர்களே தாய்மார்களே தமிழர்களே சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்வாராம், முக்காடு போட்டபடி இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் எதிர்க்கட்சி நண்பர்களேன்னு சொல்வார். எதிர்க்கட்சி நண்பர்களும் முகம் தெரியக்கூடாதுன்னு வந்து அண்ணா அவர்களின் பேச்சை கேட்டார்கள். அதனால்தான் சுதந்திரம் வாங்கி 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்ததென்றால் பேச்சால் ஆட்சியையே மாற்றிய தமிழகம் வரலாற்றில் நினைவு கூறப்படும்.